ஒரு அனிமேட்டட் வெப்சைட் கிரியேட் பண்ணியிருக்கேன். பாருங்க அனிமேஷன் எப்படி இருக்கு அப்படின்னு. ஒரு ஐஸ்கிரீம் ஷாப்க்காக கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே. பாருங்க அனிமேஷன் எவ்வளோ ப்ராப்பரா ஒர்க் ஆகுது, எவ்வளோ ஸ்மூத்தா இருக்கு அப்படின்னு. ஒரு ஐஸ்கிரீம் ஷாப்ல ஃபலூடாக்காக பண்ணியிருக்கேன் நான். ஸோ இது கம்ப்ளீட் வெப்சைட் இது. ஸோ கம்ப்ளீட் யூசிங் ஏஐ, ChatGPT ஃபார் இமேஜ் ஜென்ரேஷன், அண்ட் தென் ஜெமினை யூஸ் பண்ணியிருக்கேன் வீடியோ கிரியேஷனுக்கு, கோடெக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் வெப் டெவலப்மெண்ட்க்கு. ஸோ இந்த வீடியோவில் நான் இந்த அனிமேஷன் எப்படி பண்ணுறது, இது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் கிரியேட் பண்ணுறது அப்படின்றத கம்ப்ளீட்டாக நான் இந்த வீடியோ சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் ஏதாவது ஸ்டெப்ஸ் ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ வந்து ஃபுல்லாக புரியாது. ஸோ முடிஞ்ச வரையும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சைபர் பட்டி தம்பல் இஸ் மை யூடியூப் சேனல். இந்த சேனலில் நான் டொமைன் என்ன, ஹோஸ்டிங் என்ன, அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும், எங்கே பர்ச்சேஸ் பண்ணணும், வெப் டெவலப்மெண்ட் எப்படி பண்ணலாம், வெப் டெவலப்மெண்ட் யூஸ் பண்ணி மணி மேக்கிங் எப்படி பண்ணலாம், ஸோ லோக்கல் எஸ்இஓனா என்ன, கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல் எப்படி கிரியேட் பண்ணலாம், இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் எல்லாமே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் என்னோட சேனலில். அகெயின் ரிமைனிங் கண்டென்ட்ஸும் பாருங்கள். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் மை சேனல். ஆரம்பிக்கலாங்களா? ஸ்டெப் 1 என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ஃபலூடா இமேஜை வந்து ஒரு ப்ராடக்ட் ஃபோட்டோஷூட் பண்ண எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுறோம் யூசிங் ChatGPT. ஜஸ்ட் நான் ப்ராம்ப்ட் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்ஸ் எல்லாத்துக்குமே ப்ராம்ப்ட் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ப்ராம்ப்ட்டை நான் உங்களுக்கு எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோ. ஸ்டெப் 1 என்னென்னா, ஒரு ஃபலூடா இமேஜ் அப்லோட் பண்ணுறேன் அண்ட் தென் கன்வெர்ட் இமேஜ் இன்டு ஹை குவாலிட்டி ப்ராடக்ட் ஃபோட்டோஷூட் ஆஃப் தட் ஃபலூடா. ஒரு ஹை குவாலிட்டியாக ஒரு ப்ராடக்ட் ஃபோட்டோஷூட் பண்ணால் எப்படி இருக்குமோ அது மாதிரி வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க போகிறேன். ஸோ டார்க் பேக்ரவுண்ட் அண்ட் கிரேடியன்ட் இருந்தால் எனக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும் வெப்சைட்டுக்கு. அண்ட் தென் அந்த ஆங்கிள் வந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிளை வந்து சேஞ்ச் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி நான் ஜஸ்ட் சொல்லிடுறேன். ஐ ஜஸ்ட் காப்பி திஸ், கோ டு ChatGPT, நியூ சாட் போயிட்டு அண்ட் தென் பேஸ்ட் திஸ் ப்ராம்ப்ட். இப்போ நான் வந்து ஒரு ஃபலூடா இமேஜ் ஒன்று டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஐ ஜஸ்ட் ஆட் திஸ் ப்ராம்ப்ட் ஹியர். இந்த இமேஜ் யூஸ் பண்ணிக்கிறேன் நான் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு. ஓகே ஓகே, அப்லோட் ஆயிடுச்சு. I just click on enter, send prompt. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் ப்ராப்பராக நமக்கு ஒரு இமேஜ் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துச்சு. ஃபோட்டோ ஷூட் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு இமேஜ் வந்துருச்சு. ஒன் மெயின் திங் வந்து ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து 16:9 வச்சுக்கோங்க. நீங்கள் எப்போவுமே ஒரு வெப்சைட் பண்ணும்போது இந்த இந்த ரேஷியோ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த ரேஷியோ ப்ராப்பராக வச்சுக்கோங்க. அண்ட் தென் அதை நான் ப்ராம்ப்டில் ஆட் பண்ண மறந்துட்டேன், பட் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கும்போது ப்ராப்பராக கொடுத்துட்றேன் அதில். ஓகே, கிளிக் ஆன் டவுன்லோட். ஸோ பார்த்தீங்கன்னா இமேஜ் டவுன்லோட் ஆகிடுச்சு நமக்கு. ஓகே, ப்ராப்பராக ஒரு இமேஜ் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து ஹீரோ செக்ஷன்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸ்டெப் 2 என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஃபலூடாவை வந்து லைட்டாக டில் பண்ண போகிறேன். ஒரு 60 டிகிரி வந்து டில் பண்ண போகிறேன் ஒய் ஆக்சிஸில். ஸோ அதுக்கான ப்ராம்ப்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அகெயின் ஐ கிவ் த ப்ராம்ப்ட் கொடுத்துட்டு அகெயின் ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து சேம் சொல்லிடுங்க மறந்துடாம. ரேஷியோ 16:9. ஓகே, just click on enter. சேம் ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் அந்த இமேஜ் வந்து ஸோ வந்துருச்சு. டில் பண்ணிட்டு எனக்கு ஒரு 60 டிகிரி டில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தேன். ஸோ ப்ராப்பராக வந்து கொடுத்துருச்சு. அகெயின் இதையும் நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே நெக்ஸ்ட் ஸ்டெப் 3. ஸோ அது வந்து டிஸ்மேண்டில் பண்ணுறேன். இப்போ டிஸ்மேண்டில் பண்ணி அதுக்குள்ள இருக்க ஃபலூடாக்குள்ள இருக்க ஒரு ஈச் அண்ட் எவ்ரி லேயர் பை லேயராக வந்து நான் என்னோட வெப்சைட்டில் ஷோ பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காகவே நீ இந்த ப்ராம்ப்ட் கொடுக்குறேன். ஜஸ்ட் காப்பி பேஸ்ட், ஜஸ்ட் கிளிக் ஆன் என்டர். ஸோ இந்த ஸ்டெப்பில் நான் டிஸ்மேண்டில் பண்ணுறதுக்காக கமெண்ட் கொடுத்தேன். பட் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபலூடா வித் டிஸ்மேண்டில்டு ஐட்டம்ஸோட காட்டியிருக்கு. எனக்கு இது வேண்டாம். ஸோ எனக்கு வந்து ஒன்லி டிஸ்மேண்டில் ஐட்டம்ஸ், அந்த நேம் அதெல்லாம் வேண்டாம், அந்த கிளாஸ் அதெல்லாம் வேண்டாம். ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணணும். ஸோ நான் ரிமூவ் பண்ணிட்டு ஒன்லி இந்த ஐட்டம்ஸ் மட்டும் நான் வர மாதிரி ஒரு இமேஜ் எடுத்துக்கிறேன்.
ஸோ அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா ரிமூவ் த லெஃப்ட் சைட் ஃபலூடா வித் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்லி ஷோ டிஸ்மேண்டில் ஐட்டம்ஸ் ரிமூவ் நேம் ஆஸ் வெல் அப்படின்னு கொடுத்துட்டேன். கொடுத்தோன்னா இந்த மாதிரி இமேஜ் ஜென்ரேட் ஆகி எனக்கு வந்துருச்சு. ஸோ ஒன்லி டிஸ்மேண்டில் பண்ணி அந்த ஐட்டம்ஸ் மட்டும் காட்டினா போதும் அப்படின்ற மாதிரி. அண்ட் தென் ஐ ஜஸ்ட் கிளிக் ஆன் டவுன்லோட். ஸோ நமக்கு இப்போ 3 இமேஜ் கம்ப்ளீட்டாக கிடைச்சிருச்சு. ஸ்டார்டிங் இமேஜ், ஒரு டில்ட் இமேஜ் வந்து, அண்ட் தென் ஒரு டிஸ்மேண்டில் இமேஜ். இந்த 3 இமேஜை வச்சு ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஒரு வீடியோ கிரியேட் பண்ண போகிறோம் ஜெமினையில். ஸோ ஸ்டெப் 4ல் இப்போ நம்ம கிரியேட் பண்ண அந்த 3 இமேஜஸை வச்சு ஒரு வீடியோ ஒன்று ஜென்ரேட் பண்ணலாம். அதுக்கு வந்து நம்ம கூகுள் ஜெமினை போய்க்கிறோம். ஜெமினையில் வந்து கூகுள் ஆம்னின்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது வீடியோ கிரியேஷனு. ஸோ அதை நான் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறேன், ஜெமினி.com போயிடுறேன். gemini.google.com. ஸோ இங்கே வந்து ஆஸ்க் ஜெமினை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குது. ஐ வாண்ட் டு கிரியேட் அ வீடியோ. ஸோ கிரியேட் வீடியோ கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் டிஸ்கிரைப் யுவர் வீடியோன்னு கேட்குது. அண்ட் தென் ஜஸ்ட் ஐ கிவ் த ப்ராம்ப்ட். நான் இந்த ப்ராம்ப்டை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒன்றும் இல்லை, அந்த கம்ப்ளீட் ஃபலூடா காட்டணும். அண்ட் தென் டெல்ட் ஆகணும். டெல்ட் ஆனதுக்கப்புறமா டிஸ்மேண்டில் பண்ணி அந்த உள்ளே இருக்க அந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் காட்டணும். அகெயின் இது டிஸ்மேண்டில் பண்ணது வந்து அகெயின் ஃபலூடாவா சேஞ்ச் ஆகி கம்ப்ளீட் கிளாஸ்க்கு வந்துடணும். ஸோ அதை வந்து நான் ப்ராம்ப்டாக கொடுத்துருக்கேன். அகெயின் இந்த ப்ராம்ப்ட் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் உங்களுக்கு. அண்ட் தென் நான் அந்த கிரியேட் பண்ண இமேஜஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அந்த சீக்வன்ஸ் படி நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் ஃபர்ஸ்ட் வந்து 1, ஓகே, அண்ட் தென் 2. ஸோ டில்ட் பண்ணுறது. தேர்ட் இமேஜ் வந்து அந்த டிஸ்மேண்டில் பண்ணுறது. ஸோ இந்த இமேஜ். ஸோ இதை 3 வச்சு தான் நான் வந்து ஒரு வீடியோ ஜென்ரேட் பண்ணி கேட்குறேன். ஐ ஜஸ்ட் கிளிக் ஆன் இட். இங்கே ப்ரோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்டெண்டட் திங்கிங் இருக்குது, காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் சால்விங் அது மாதிரி இருந்ததுன்னா. ஸோ இந்த மாடல்ஸில் டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் இருக்குது. இது கொஞ்சம் எனக்கு காம்ப்ளெக்ஸாக தெரிஞ்சாலும் ஐ ஜஸ்ட் யூஸ்டு எக்ஸ்டெண்டட் திங்கிங். அதுவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு டிஸ்மேண்டில் பண்ணி காட்டுற மாதிரி பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஜஸ்ட் கிளிக் ஆன் சப்மிட். ஸோ பார்த்தீங்கன்னா வீடியோ ஜென்ரேட் ஆயிடுச்சு. லெட்ஸ் see this. வாவ், ஸோ அமேசிங் ஒரு வீடியோ ஜென்ரேட் பண்ணி கொடுத்துச்சு. ஐ ஜஸ்ட் டவுன்லோட் திஸ் வீடியோ. ஓகே, டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஸ்டெப் 5. ஸ்டெப் 5ல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஜென்ரேட் பண்ண அந்த வீடியோவை ChatGPTல அட்டாச் பண்ணிட்டு, ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ரேமையும் 24 ஃப்ரேம்ஸ் பர் செகண்டில் எனக்கு வந்து ஒரு ஜிப் ஃபோல்டராக கொடு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ டவுன்லோடபிள் ஜிப்பாக வந்து கொடு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அந்த ஜிப் ஃபோல்டர் தான் நம்மளால் வெப்சைட்டுக்கு யூஸ் பண்ண முடியும். ஸோ டேரெக்டாக வீடியோ யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம நினைக்கிற அவுட்புட் வராது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அது அந்த வீடியோவை அப்படியே 24 ஃப்ரேம்ஸ் பர் செகண்டாக ஒரு கண்டெய்னிங் இமேஜஸ், அந்த இமேஜஸை கன்வெர்ட் பண்ணி ஒரு ஜிப்பாக வந்து கன்வெர்ட் பண்ணி ChatGPTலேருந்து வாங்க போகிறோம். ஸோ ஸ்டெப் 5, just copy this prompt, just go to ஸோ ப்ராம்ப்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு அண்ட் தென் அந்த வீடியோவை அட்டாச் பண்ணுறேன். நான் நம்ம ஜெமினியில் கிரியேட் பண்ண வீடியோவை அட்டாச் பண்ணுறேன். அண்ட் தென் கிளிக் ஆன் ஓப்பன். ஸோ அப்லோடிங். ஓகே, இப்போ நான் சென்ட் ப்ராம்ப்ட் கொடுக்குறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 24 ஃப்ரேம்ஸ் பர் செகண்டில் வந்து ஜிப் ஃபோல்டர் ஸோ டவுன்லோடபுளாக கொடுத்துருச்சு. ஐ ஜஸ்ட் கிளிக் ஆன் டவுன்லோட். ஸோ டவுன்லோட் ஃபைல் கிளிக் பண்ணும்போது ஸோ இந்த மாதிரி எரர் வந்தது, ஃபைல் டு கெட் அப்லோட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு டூ லார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன ப்ராம்ப்ட் கொடுத்தேன்னா, என்னால் டவுன்லோட் பண்ண முடியல, ஸோ ஃபிக்ஸ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் அது ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ 5 டிஃப்ரெண்ட் ஃபோல்டர்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருச்சு. அகெயின் இதை நம்ம ஒரு ஃபோல்டராக சிங்கிள் ஃபோல்டர் கன்வெர்ட் பண்ணிட்டு நம்ம வந்து டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம்.
ஸோ இந்த ஃபோல்டர்ஸ் எல்லாத்தையும் நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். Then 5. ஓகே 5 zip folder டவுன்லோட் பண்ணியாச்சு. அண்ட் தென் அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டேன். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு உள்ள போய் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜஸ் ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து இமேஜஸ் இருக்கும். சரி ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இது பாருங்க டில்ட் ஆகுது. அந்த வீடியோவில் ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ரேம்ல என்ன இருக்கோ 24 ஃப்ரேம் பர் செகண்ட்ல இந்த இந்த அனிமேஷன்ஸ்லாம் ப்ராப்பராக வந்து கேட்ச் பண்ணியிருக்கு இது. ஸோ இது வந்து வெப்சைட்ல யூஸ் பண்ண போகிறோம் இந்த இமேஜஸ். ஸோ அதுக்காக தான் இதை வந்து நம்ம வந்து ஒரு ஜிப்பாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். I'll make 5 folders into 1 zip folder. ஸோ ஒரு ஜிப் ஃபோல்டர் கன்வெர்ட் பண்ணிட்டு ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம டெவலப் பண்ணலாம். ஸோ இது சிங்கிள் ஃபோல்டராக நான் கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் 01 இருந்து அரவுண்ட் ஓகே இந்த இமேஜ் தான் வந்து ஜிப் பண்ண போகிறோம் அகெயின் கம்ப்ளீட்டாக. தென் ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டெப் 6. ஸ்டெப் 6ல என்ன பண்ண போகிறோம்னா கோடெக்ஸ் யூஸ் பண்ணி இந்த வெப்சைட்டை டெவலப் பண்ண போகிறோம். கோடெக்ஸ்ன்றது ஒன்றும் இல்லை, ஒரு கோடிங் பிளாட்ஃபார்ம். ChatGPT-யோட கோடிங் பிளாட்ஃபார்ம் தான். ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. கம்பேர் வித் கிளாட் வந்து இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ அதை நான் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஸ்மால் சாஃப்ட்வேர் தான். ஸோ நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வெப்சைட்டு. இங்கே போய் டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் கொடுத்தீங்கன்னா ஃபைல் டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஆஸ் யூஷுவல் உங்களோட ChatGPT நீங்கள் என்ன யூஸ் பண்ணி லாகின் பண்ணீங்க சேம் அக்கௌண்ட் யூஸ் பண்ணலாம், இல்லை டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் இதை லாகின் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை கோடெக்ஸோட UI. ஸோ நான் ஆல்ரெடி சைன் அப் பண்ணிட்டேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் லாகின் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்ஸ் சைன் அப் பண்ணிவிட்டு அண்ட் தென் லாகின் பண்ணுங்கள். அண்ட் தென் I'll go to my prompt. ஸோ இந்த ப்ராம்ப்ட் நான் கோடெக்ஸ்க்கு வந்து கம்ப்ளீட்டாக நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். அண்ட் தென் காப்பி பண்ணிவிட்டு கோடெக்ஸில் நான் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ கோடெக்ஸ் வந்துட்டு அண்ட் தென் நியூ சாட் அதில் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் நம்ம ரெடி பண்ண ஜிப் ஃபோல்டரை வந்து இங்கே அட்டாச் பண்ணிடுறேன் நான். ஜஸ்ட் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ். Let's go to downloads. Okay. So in the file, so just click on open. ஸோ அட்டாச் ஆகிடுச்சு. அண்ட் தென் ப்ராம்ப்ட் கொடுத்துட்டேன் கம்ப்ளீட்டாக. என்ன ப்ராம்ப்ட் வேணும் அப்படின்றது, என்ன மாதிரி வெப்சைட் வேணும் அப்படின்றத நான் கம்ப்ளீட்டாக ப்ராம்ப்ட் கொடுத்துட்டேன். அகெயின் இந்த ப்ராம்ப்ட் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் என்ன கொடுத்துருக்கேன்னா ஐ வாண்ட் யூ டு கிரியேட் அண்ட் அனிமேட்டட் ஸ்க்ரோல் பேஸ்டு வெப்சைட் ஃப்ரம் த அபவ் ஃப்ரேம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அனிமேட்டட் ஸ்க்ரோல் பேஸ்டு ஒரு வெப்சைட் வேணும் எனக்கு. It is for Faluda for an ice cream outlet named Joy Creams. நானே ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு ஒரு நேம் வச்சுக்கிட்டேன். அண்ட் தென் suitable attractive color themes யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன் for this website. So make sure you create a website for ice cream and Faludas and add this scroll based animation through the above frames for the hero section. எனக்கு இந்த அனிமேஷன் வந்து எங்கே வேணும் அப்படின்னா ஹீரோ செக்ஷனில் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ மாடர்ன் அண்ட் வெரி கிளீன் ஸ்க்ரால் பேஸ்ட் அனிமேஷன் ஒர்க்ஸ் ப்ராப்பர்லி அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் கிளிக் ஆன். இந்த மாடல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மாடல்ஸ் இருக்கு. அண்ட் தென் ரீசன்ட் மாடல் பார்த்தீங்கன்னா 5.5. ஸோ ஐ காட் செலக்டட். அண்ட் தென் உங்களுக்கு பர்டிகுலராக ஒரு ப்ராஜெக்ட் ஃபோல்டர் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணிட்டு அந்த ஃபோல்டரில் கூட சூஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இல்லை அப்படின்னா டிஃபால்ட் லொக்கேஷன் அதுவே வந்து ஜென்ரேட் பண்ணிட்டு டெவலப் பண்ணிட்டு சேவ் பண்ணிடும். ஐ ஜஸ்ட் கிளிக் ஆன் என்டர். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடுச்சு ஒர்க் பண்ணுறதுக்கு. எஸ் டெவலப்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. அரௌண்ட் ஒரு 5 to 7 minutes எடுத்துக்கிச்சு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஓகே இதை நம்ம ப்ரௌசரில் பார்க்கலாம். ஐ ஜஸ்ட் காப்பி த லிங்க் அண்ட் கோ டு கூகுள் க்ரோம். ஸோ கூகுள் க்ரோமில் அந்த லிங்க்கை நான் ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஓகே ஒரு வெப்சைட் ஒன்று ப்ராப்பராக கிரியேட் பண்ணியிருக்கேன். நம்மளோட ப்ராப்பராக ரொட்டேட் ஆகுது. அண்ட் தென் அனிமேஷன் ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. பாருங்க எவ்வளோ நல்லா இருக்குன்னு. ஃபுல்லி அனிமேட்டட்.
ஸோ அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹீரோ செக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அண்ட் தென் நெக்ஸ்ட் செக்ஷன்ஸ் எல்லாமே ப்ராப்பராக லோட் ஆகுது. கலருமே ரொம்ப அட்ராக்டிவ். ஸோ கலருமே ரொம்ப அட்ராக்டிவாக பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண அனிமேஷன்ஸ் கம்ப்ளீட்டாக ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ அதில் என்னென்ன இருக்கு, கலர் வந்து ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்கு. அண்ட் தென் கிராஃப்ட்னு ஒரு ஸோ மெனூஸ் இருக்கு. என்ன மெனு இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ கிராஃப்ட் அண்ட் தென் விசிட். ஸோ அட்ரஸ் அண்ட் தென் இதெல்லாம் நம்ம எல்லாமே அப்டேட் பண்ணிக்க முடியும் நம்மளால. ஸோ இந்த வெப்சைட் நம்மளால ஈஸி எடிட் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் அதுக்கு வந்து ஜஸ்ட் கோ டு ஓப்பன் இன் கோடெக்ஸ் ப்ரௌசர் கொடுத்தீங்கன்னா அதோட இன்பில்ட் ப்ரௌசர் இருக்கு. அந்த ப்ரௌசர்ல வந்து ஓப்பன் ஆகும் சைட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டா அதோட கோடெக்ஸ் ப்ரௌசர்லேயே ஓப்பன் ஆயிடுச்சு. அது ஜஸ்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு நமக்கு ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க, இங்கே ஆப்ஷன் இருக்கு அனோட்டேட் அப்படின்னு. ஜஸ்ட் கிளிக் ஆன் இட். கிளிக் பண்ணிட்டு எது உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றத நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு இங்க என்ன சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுங்க. சேஞ்ச் திஸ் டெக்ஸ்ட் டு என்ன வாட்டியும் சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னா ஃபலூடாஸ். எனக்கு இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணணும் டெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஜஸ்ட் கிளிக் ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ காட் இட், ஐல் அப்டேட் த ஹீரோ பட்டன் லேபிள் எக்ஸ்ப்ளோர் ட்ரீட்ஸ் டு ஃபலூடா. ஸோ அப்படின்றத நான் சேஞ்ச் பண்ணிருக்கேன். அப்படி ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஓகே, அப்டேட் பண்ணிடுச்சு. ஸோ அப்டேட் பண்ணிட்டு லெட்ஸ் சி என்ன அப்டேட் பண்ணிருக்குன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் கிளிக் ஆன் ரெஃப்ரெஷ். அந்த டெக்ஸ்ட் வந்து கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் ட்ரீட்ஸ் இருந்தது ஃபலூடான்னு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி அனோட்டேட் யூஸ் பண்ணி நீங்க எந்த டெக்ஸ்ட் வேணாலும் எந்த செக்ஷன் வேணாலும் உங்களால் எடிட் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் ஈஸி எடிட்டிங் ஆப்ஷன் பில்டினாவே கொடுத்துருக்காங்க. ஸோ மற்ற எடிட் டூல் மாதிரி நம்ம அண்ட் தென் பேக் எண்ட்ல போய் சேஞ்ச் பண்ற மாதிரி உங்களுக்கு இஃப் யூ வாண்ட் சேஞ்ச், நீங்க ஒரு இந்த இடத்துல ஒரு இமேஜ் ஆட் பண்ணணும், ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இருக்க இமேஜை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் ஸோ அனோட்டேட் யூஸ் பண்ணி நீங்க கம்ப்ளீட்டா இந்த சைட்டை வந்து எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வெப்சைட்ல மெயினாக நான் ஹீரோ செக்ஷன் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால ரிமைனிங் செக்ஷனுக்கு நான் ப்ராப்பராக ப்ராம்ப்ட் கொடுக்கல. அதனால அது சிம்பிளா வந்து ஜஸ்ட் பிளாங்கா வந்து சம் டெக்ஸ்ட் போட்டிருக்கு. நீங்க ப்ராப்பர் ப்ராம்ப்ட் அடுத்தடுத்த செக்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா ப்ராப்பரா உங்களுக்கு பில்ட் பண்ணி தரும். வெரி பவர்ஃபுல் கோடிங் டூல் இது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.